நமக்கு 14 சாத்திர நூல்னு பார்த்தாச்சு. இந்த 14 நூல்ல மிகப்பெரிய நூலாக அமைந்திருப்பது சிவஞான போதம். ஆனால் மிகச்சிறிய நூலாக அமைந்திருப்பது சிவஞான போதம் தான். கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். அதாவது சிவஞான போதத்தினுடைய பாடல் அமைப்பு இருக்குது பாருங்க. முதல் சூத்திரம் பாருங்க. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இது 3 வரியா தெரியுது. உண்மையில கிட்டத்தட்ட 3 வரியா. இப்போ நம்ம படிக்கிற பாட்டு தேவாரத்தோட பார்த்தா 1 வரி கணக்கு தான் வரும் இல்லைங்களா? சின்னதாக இருக்குது. திருக்குறள் போல எப்படி சொல்லணும்? திருக்குறள் போல. திருக்குறள் 2 வரி, இது 3 வரியா இருக்குது. ஆனால் திருக்குறள் முதல் வரி நீளமாக இருக்குது, 2வது வரி சின்னதாக இருக்கும். இல்லை 3 வரியுமே சின்னதாக தான் இருக்குது. ஆக சிவஞான போதத்தில் இது மாதிரி மொத்தம் 12 சூத்திரம் இருக்குது. அவ்வளோதான். மொத்தம் 12 பாட்டுங்க. அப்போ திருக்குறள் போல வார்த்தைகளில் சிறியது, ஆனால் பொருளில் மிக 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 பெரியது. திருக்குறளை பற்றி சொல்லும்போது திருக்குறளுக்கு ஒரு பெருமை சொல்லுவாங்க. இடைக்காடர்னு ஒரு அருளாளர் இருக்கார் இல்லையா, அவரு சொல்றார், திருக்குறளுக்கு இலக்கணம் சொல்றார், கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். திருக்குறள் என்ன தெரியுமா சார்? 7 கடலை ஒரு கடுகுக்குள்ள அடக்க முடியுமா? கடுகுக்குள்ள 7 கடலையும் கடுகுக்குள்ள அடக்கினா அது எவ்வளோ பெரிய ஆற்றலும் அறிவும் மிக்கதாக இருக்குமோ அது மாதிரி தாங்க திருக்குறள்ட்டார். சும்மா 1.25 அடி, 1.25 அடியில் உலகத்தை அளந்தார் அவர் வள்ளுவ பெருமான். 1.25 அடி. ஆனால் அவர் சொல்றாரு 7 கடலையும் ஒரு கடுகை ஓட்டப்பட்டு, இன்னைக்கு தான் கிராஃபிக்ஸ் வேர்ல்டு உலகம் இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் கிராஃபிக்ஸ்ல எல்லாமே பார்க்குறோம். ஒரு கடுகுல ஓட்ட போட்டு 7 கடலில் உள்ள சுருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளவு விஷயம் அந்த திருக்குறள் இருக்குதாமா. அவராது பரவாயில்ல, இடைக்காலராச்சும் கடுகுன்னாரு. நம்மள ஒரு பாட்டி வயசானவள் ஔவையார், அவ என்ன சொன்னா தெரியுமா? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள்னா. இவர் சொன்னதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாத்தோம். அவர் கடுகுனாரு, இவன் அணுன்ட்டான். கடுகா நம்ம கண்ணுக்கு தெரியும், அணு தெரியுமா? மைக்ரோஸ்கோப் லேப்ல போய் பார்த்தா தான் அணு தெரியுங்கிறான். அதை உடைச்சி நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் அதை பிரிச்சிடறான். அந்த அணுவை ஓட்ட போட்டு 7 கடலை உள்ள சொருவிட்டோம்னா எவ்வளவு விஷயம் இருக்குமோ அதுதாங்க சார் திருக்குறள்னாரு. யாரு? ஔவை சொன்னான். ஆனா அந்த கடுகை விட, அந்த அணுவை விட இன்னும் ஒரு சின்னதுன்னு ஒன்று இருக்குமே, ஆனால் அதான் எலக்ட்ரான் நியூட்ரான் பிரிச்சோமே, அதுதான் சார் சிவஞான போதம். கடுகை விட, அணுவை விட அளவில், நல்லா புரிஞ்சுங்க, நூலினுடைய அளவு என்ற அடிப்படையில் அணுவை விட சிறிய அளவினதாக விளங்குவது சிவஞான போதம். இந்த நூலுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, இப்படி இவ்வளோ பெரிய இந்த புக்கில் ஒரு 10 புக்கு அடுக்குனா எவ்வளோ வால்யூம் வருமோ அவ்வளோ விஷயத்தை சிவஞான மாபாடியம்னு நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் சொல்லியிருக்கிறார்.